மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவருடைய அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். பேசலாம். அரசியலுக்கு வந்த பிறகு வீட்டுக்குள்ளேயே இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால விஜய் வந்ததை வரவேற்கிறேன். இத்தனை பேர் இருந்தோம், ஒரு சப்ஜெக்டை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி அதை கரெக்டாக சொல்லணுமா இல்லையா? போலீஸ் எக்ஸஸ், லாக்அப் டெத்து, இது திமுக ஆட்சியில் மட்டும் நடக்குது. எடப்பாடி ஆட்சியில் நடந்த தூத்துக்குடிக்கு போனீங்க, எடப்பாடி ஆட்சியில் நடந்த சாத்தான்குளத்துக்கு போனீங்க, ஏன் 478 குடும்பங்களுக்கு போகலன்னு கேட்கலாமாப்பா? எவனா மண்டபத்தில் எழுதி கொடுத்துக்கிறான்னு 2 நிமிஷம் 80 செகண்ட் பேசிட்டு போகிறதுக்கு உன்னை முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கணுமா? உன்கிட்ட சரக்கே இல்லையே, நீ எப்படி முதலமைச்சராகி என்ன பண்ணுவ? நீ என்ன டிஃப்ரெண்ட் ஆட்சி கொடுக்க போகிற? திமுகவை விட அதிமுகவை விட என்ன டிஃப்ரெண்ட் கொடுக்க போகிற? உன்னை நம்பி வரக்கூடிய ரசிகர்களையும் உன்னைய நம்பி ஓட்டு போடணும்னு காத்துக்கிட்டு இருக்க பொதுமக்களுக்கும் நீ கொடுக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? உங்ககிட்ட வேலை பார்க்குற ஆளுங்கிட்டே ஒழுங்காக கேள்வி கேட்டு ஒழுங்காக டேட்டா வாங்க தெரியல, நீ எப்படி ஒரு தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஆட்சி பண்ணுவ? அப்போ எல்லா வேலையும் நீ உன் அடிமை மாதிரி நடத்துவியா? நீ கட்சியில் இருக்க அத்தனை பேரும் உன் காலில் விழுகணுமா? ஜெயலலிதா காலில் விழுந்த மாதிரி. நோக்கம் அதிமுகவை ஒழிக்கும். திமுக ஒழிப்பது நோக்கம் இல்லை. திமுக ஒரு ஆள் ஒழிக்க முடியாது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சி இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கள அரசியலே இறங்கல, கேரவனை விட்டு வெளியில வரல அப்படின்லாம் விமர்சிச்சாங்க. இன்னைக்கு வெளியில ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு. அவ்வளோ க்ரௌட்ல விஜய் அவர்களே முதல்ல முன்னிருந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு. அதற்கு பாராட்டுகள் ஒன்றும் வந்த மாதிரி தெரியல, மாறா விமர்சனங்கள் தான் வருது. நல்லா, அதெல்லாம் அந்த போராட்டத்துக்கு வர்றது தான் நல்லது. அரசியலுக்கு வந்த பிறகு வீட்டுக்குள்ளேயே இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால் விஜய் வந்ததை வரவேற்கிறேன். பட் ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒழுங்காக பயன்படுத்தினாருன்னா விஜய் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அப்படி தான் தெரியுது. அவருக்கு பிளாக்கார்டில் ஒன்று வச்சுருக்காரு, பேசுகிறது ஒன்று பேசுகிறாரு. பிளாக்கார்டில் சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு கேட்குறாரு. ஆனால் பேசுறது சாரி கேளுங்கன்றாரு. 24 குடும்பத்துக்கிட்டே சாரி கேளுங்க. அப்போ பிளாக்கார்டு எழுதி கொடுத்தவங்களுக்கும் எழுதி கொடுத்தது இவருக்கு தெரியுமா, கையில் என்ன வச்சுருக்கோம்னு தெரிஞ்சுதான் பேசுகிறாரான்னு தெரியல. எழுதி கொடுத்தவங்ககிட்ட கேட்டாரான்னு தெரியல. என்னையா பிளாக்கார்டு கொடுக்குற, என்னைய பேச எழுதி கொடுத்துருக்க அப்படின்னு தெரியல. மண்டபத்தில் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்றாரு. 24 குடும்பத்துக்கும் சாரி கேட்டீங்களா? 24 குடும்பங்களுக்கும் அவங்களுக்கான அந்த வாழ்வாதாரத்துக்கான உதவியை இப்ப அஜித்குமார் குடும்பத்துக்கு பண்ண உதவியை அவங்களுக்கும் பண்ணீங்களா? ஏன் பண்ணல? அப்ப நியாயமா நடந்துக்கோங்க அப்படிங்கறதான அந்த நோக்கமா இருக்கு. நீங்க கேள்வியினுடைய நோக்கமா ஒரு முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு ஆஸ்பிரேஷன் உள்ள ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அந்த அரசியல் கட்சியில மூலமாக மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து களம் காணக்கூடியவர். ஒரு சப்ஜெக்டை பேசும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணிட்டு வரணுமா இல்லையா? கண்டிப்பாக. இல்லை தனக்கு கீழே பணம் கொடுத்து ஒரு 4 பேரை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வச்சுருக்கீங்க. ஒருத்தர் பணம் கொடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கார், இன்னொருத்தர் பணம் வாங்கிட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கார். ஜானவராகேசமி பணம் வாங்கிட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கார். ஆதவர்ஜுனா பணம் கொடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கார். சரிங்களா? புஷி ஆனந்த் ஆட்டோமேட்டிக்காக பொதுச் செயலாளர் இருக்கார். அதுக்கு மேலே ஒரு IRS ஆஃபீஸர் வேறு, அதிகம் படித்த IRS ஆஃபீஸர் வேறு வந்திருக்காரு. அதுக்கு மேலே ஒருத்தர் பொருளாளர் ஒருத்தர் இருக்கார். இத்தனை பேர் இருந்தும் அப்புறம் கொள்கை பரப்பு செயலாளர்லாம் இருக்காங்க, ஊடகவியலாளர்லாம் இருக்காங்க. இத்தனை பேர் இருந்தும் ஒரு சப்ஜெக்டை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி அதை கரெக்டாக சொல்லணுமா இல்லையா? அவரு இப்ப திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புறதுதான் ஒற்றை நோக்கம் அப்படின்றாரு. அப்ப திமுக ஆட்சியை எதிர்த்து பேசுறாரு. இதுல நம்ம போயிட்டு ஏன் இதை மட்டும் பேசினாரு, ஏன் இதுக்கு முன்னாடி நடந்ததை பேசல அப்படின்னு கேக்குறத நம்ம ஏங்க, அது ஒரு சப்ஜெக்டை பேசினா அது சிஸ்டமிக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுங்க. நீங்கள் ப்ராப்ளம் என்னது? போலீஸ் எக்ஸஸ், ஆமாம், லாக்அப் டெத்து,
போலீஸ் எக்ஸஸ், லாக்அப் டெத்து. ம். இது வந்து திமுக ஆட்சியில் மட்டும் நடக்குது. இல்ல எல்லாச்சும் கக்கன் ஆட்சி காலத்தில் நடந்தது, காமராஜர் ஆட்சி காலத்தில் நடந்தது, கக்கன் போலீஸ் மந்திரியாக இருந்தப்போ நடந்துச்சு, அண்ணா இருந்தப்போ ஒன்றும் நடக்கலை, கலைஞர் இருந்தப்போ நடந்தது, எம்ஜிஆர் இருந்தப்போ நடந்தது, ஜெயலலிதா இருந்தப்போ நடந்தது, எடப்பாடி இருந்தப்போ நடந்தது, இன்றைக்கி எம்கே ஸ்டாலின் இருக்கப்போ நடக்குது. நீங்கள் எடப்பாடி இருந்தப்போ எவ்வளோ நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? 2016 2021 வரைக்கும் 478 மரணங்கள், லாக்அப் டெத். ஒரு போலீஸ் என்கொயரி, சார்ஜ் ஷீட்டு எல்லாம் பண்ணியும் நோ கன்விக்ஷன். 478 மரணங்கள்ங்க எடப்பாடி ஆட்சியில். 2 தான் வெளியே வந்தது, சாத்தான்குளமும் தூத்துக்குடி தானே அவங்க வெளியே தெரிஞ்சு. மீடியா அட்டென்ஷன் எங்கே இருக்கோ அங்கே தான் விஜய் போனார். எடப்பாடி ஆட்சியில் நடந்த தூத்துக்குடிக்கு போனீங்க, எடப்பாடி ஆட்சியில் நடந்த சாத்தான்குளத்துக்கு போனீங்க. ஏன் 478 குடும்பங்களுக்கு போகலன்னு கேட்கலாமா? இப்போ கேட்கலாமா? ஏன் மீடியா அட்டென்ஷன் இல்லை? உங்களுக்கே தெரியல. இல்ல இப்போ விஜய் அவர்களுடைய கேள்வி, அதிமுகவை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலாங்க. சொல்ல போனா மிக பெரும் பேசு பொருளான அந்த சாத்தான்குளம் சம்பவத்தை கூட அவர் பேசல அந்த ஸ்டேஜ்ல. அப்படிங்கும்போது அவர்கிட்ட நம்ம இதுக்கு மேல நம்ம போய் கொஸ்டின் அவ்வளவுதாங்க. சரக்கு இருந்தா தான் பேச முடியும். நீங்க சொல்றீங்க என்ன 24 பேருக்கு சாரி கேட்கலன்னு கேட்கறாருல அவரு. இல்ல அவர் கேட்கிற ஒரு கேள்வி நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதிமுக ஆட்சி காலத்துல எதிர்க்கட்சியா இருந்தீங்க, சாத்தான்குளம் சம்பவத்துக்கு அவ்வளோ கேள்வி கேட்டீங்க, எதிர்க்கட்சியினர் அவ்வளோ ப்ரொடெஸ்ட் பண்ணீங்க, அவ்வளோ பேசுனீங்க. இன்னைக்கு உங்க ஆட்சியில அதே தான் நடக்குது. அப்ப உங்களுக்கு என்ன வித்தியாசம்? போலீஸ் எக்ஸஸ் நடத்தாங்க செய்யும், எல்லா ஆட்சியும் நடக்கும். இந்தியா முழுக்க எவ்வளவு நடந்துச்சு தெரியுமா? 2016 2026 வரைக்கும் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் எடுத்து படிக்க சொல்லுங்க விஜய. அப்படின்னா என்னென்ன ஒரு ரிப்போர்ட் இருக்குன்னா தெரியுமா விஜய்க்கு? இல்லை தெரியலன்னா அந்த பணம் கொடுத்து வச்சுருக்காங்க இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவங்ககிட்ட கேட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாயான்னு சொல்லுங்கள். மொத்தம் 11,200 கேஸு ரிப்போர்ட் ஆகிருக்கு. 11,200 கேஸ், 180 கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதில் கன்விக்ஷன் ஆனது 10% தான். இதில் கன்விக்ஷன் ஆனது 10%. அவங்களுக்கு மட்டும்தான் காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனே சொல்லியிருக்கு. புருவாய் 1184 பேருக்கு தான் 11,400 பேர் செத்துருக்கான் இந்தியா முழுக்க. அதில் உத்தரப்பிரதேசத்தில் 2,580 பேர் செத்துருக்கான் லாக்அப் டெத்து, கிரிமினல் வயலன்ஸில், போலீஸ் எக்ஸஸில். இதில் மொத்தமாக இந்தியா முழுக்க எவ்வளோ நடந்துட்டுருக்கு. இதில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் விசாரணை பண்ணி இதில் காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னதே 10% தான். புரிஞ்சுட்டிங்களா? அப்போ ஒரு கவர்மெண்ட்டும் இந்த சிஸ்டமிக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். நீ முதலமைச்சராக வந்தால் நான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணேன்னு உறுதி கொடுத்தியா? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எவனா மண்டபத்தில் எழுதி கொடுத்துக்கிறான்னு 2 நிமிஷம் 80 செகண்ட் பேசிட்டு போகிறதுக்கு உன்னை முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கணுமா? அதான் விடுறதுக்கு நம்பிக்கையா? என்ன ஹோப் யூ ஆர் கிவிங்? வாட் ஹோப் யூ ஆர் கிவிங் டு த யூத் ஆஃப் திஸ் கண்ட்ரி, this Tamil Nadu? What hope you are giving to the people of Tamil Nadu? If I become the chief minister, I will reform the entire police system. சொல்ல முடியுமா? சொன்னீங்க, வாகப்பரிசுடைய பயன்படுத்தினேன். 10,000 பேர் வந்திருக்காங்கல்ல தமிழ்நாடு முழுக்க இருந்து, பஸ்ஸு பிடிச்சி, காரு பிடிச்சி, வேன் பிடிச்சி கூப்பிட்டீங்கல்ல, அதை 3 நிமிஷம் பேசுறதுக்கு அந்த இதை பயன்படுத்துவாங்க. அப்போ சரக்கு இருந்தால் தானே அகப்பை, சட்டியில் சரக்கு இருந்தால் தானே அகப்பையில் வரும். உன்கிட்ட சரக்கே இல்லையே, நீ எப்படி முதலமைச்சராகி என்ன பண்ணுவ? நீ என்ன டிஃப்ரெண்ட் ஆட்சி கொடுக்க போகிற? திமுகவை விட அதிமுகவை விட என்ன டிஃப்ரெண்ட் கொடுக்க போகிற? நீ வந்தால் என்ன பண்ணுவேன்? நான் 478 கொலை கஸ்டோடியல் டெத்து எடப்பாடி ஆட்சியில் நடந்திருக்கு சொன்னியா? டேட்டா இருக்கா உன்கிட்ட? கொஞ்சமாவது ரிசர்ச் பண்ணிட்டு வந்தியா நீ? ஒரு பிரச்சனையை தமிழ்நாடு, இப்போ நாங்கள் பேசுனா ஒரு 50,000 பேருக்கு போகும், அவர் பேசுனா கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களுக்கு ஃபுல்லாக போகும்ல, உலகம் முழுக்க போகும்ல. உனக்கு அந்த ரீச் இருக்குல்ல, அந்த ரீச்சை நீ சரியாக பயன்படுத்தினியா? அப்போ உன்னை நம்பி வரக்கூடிய ரசிகர்களையும் உன்னைய நம்பி ஓட்டு போடணும்னு காத்துக்கிட்டு இருக்க பொதுமக்களுக்கும் நீ கொடுக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? எதுக்காக உனக்கு சிஎம் ஆக்கணும்? வந்த உடனே எதுக்கு சிஎம் ஆக்கணும்? இப்படி ஹோப்லெஸ்ஸாக பேசுறதுக்கா?
அவரோட கேள்வி முழுக்க திமுகவை நோக்கி தானே சார்? திமுக நோக்கி சாத்தான்குளம் இதுல வந்துட்டு நீங்க வந்து மாநில காவல்துறையை நம்பல அப்படின்னு நீங்க வந்து பேசுனீங்க. மாநில காவல்துறை ஒழுங்கா ஆக்ஷன் எடுக்கல. இன்னைக்கு நீங்க ஏன் சிபிஐக்கு மாத்துனீங்க அப்படின்னு கேக்குறாரு. மாநில காவல்துறை ஒழுங்கா ஆக்ஷன் எடுக்கலைன்னா நாங்க சிபிஐ கோரிக்கை மாத்த கோரி வழக்கு தொடர்வோன்னு சிஎம் ட்வீட் பண்ணியிருக்காரு. ஆமா, டேட்டா இருக்கு. இந்த டேட்டா கூட உனக்கு உன்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எடுத்து கொடுக்கலையா உனக்கு? அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஹாலோவா இருக்காரு விஜய்? இஸ் அ ஹாலோ. இல்ல அன்னைக்கு இன்னொரு விஷயம் பார்க்க போனா அரசியல்ல அன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில இருந்தாங்க. இன்னைக்கு வந்து எதிர் தரப்பா இருக்காங்க ஆளுங்கட்சியும் மத்தியில இருக்கக்கூடிய கட்சியும். அந்த விஷயத்தை கூட அவர் கம்பேர் பண்ணி பேசலையே. என்ன அதுங்க, அந்த இருக்கும்போது கூட சிபிஐ நோக்கி போயிருக்காங்க. உடனே சிஎம் வந்து சிபிஐக்கு மாத்திருக்காங்க. அப்போ எதிர் துருவங்களா இருந்தா கூட மாத்திருக்காருங்கிறத கூட அவர் அங்க மென்ஷன் பண்ணலையே அப்படிங்கறது. அது 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 சொல்லணும்ல. அதை இப்போ யுவர் ஹாலோ இன் யுவர் தாட்ஸ். ஏன்னா யூ ஆர் நாட் டூயிங் எனி ப்ராப்பர் ரிசர்ச். ஒரு மேடைக்கு வரும்போதும் சினிமா ஷூட்டிங் மாதிரியா வர்றது? நாலு விஷயத்தை 2 நிமிஷத்துக்கு மனப்பாடம் பண்ணிவிட்டு அவ்வளோதான், மனப்பாடம் பண்ணது தான் பேச முடியும். பேப்பரை படித்து பேசினா நம்மளுக்கு வர சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டா. இல்லைன்னா ப்ராம்ப்டர் வச்சு மோடி மாதிரி ப்ராம்ப்டர் வச்சு பேசியிருக்கலாம்ல. அப்போ ஏதாவது என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இப்படியா மிஸ் பண்ணுவாங்க? ஏங்க உனக்கு உங்ககிட்ட வேலை பார்க்குற ஆளுங்கிட்டே ஒழுங்காக கேள்வி கேட்டு ஒழுங்காக டேட்டா வாங்க தெரியல. நீ எப்படி ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆட்சி பண்ணுவேன்? முதலமைச்சரா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட என்ன கேள்வி கேட்ப? ஒரு சப்ஜெக்ட் நாலேஜே இல்லை. இந்த சப்ஜெக்டை பற்றி டீப்பாக ஸ்டடி பண்ணணுன்ற ஒரு குறைந்தபட்ச ஞானமே இல்லை. சப்ஜெக்டை பற்றி புரியணும் அப்படின்றது ஞானமே இல்லை. இந்த பிரச்சனை திரும்பி நம்ம வந்தால் ரெக்கர் ஆகக்கூடாது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? கேள்விகள் பதில் சொல்லுவான்ல. இத்தனை பேர் இருக்காங்கல்ல, உங்கள்கிட்ட இத்தனை பேர் அறிவார்ந்தவர்கள் தானே. அவங்ககிட்ட ஒவ்வொருத்தரையா டிஸ்கஸ் பண்ணாத வந்திருக்கும்ல டேட்டா. அப்போ ஒரு பிரச்சனையை வந்து எவனோ எழுதி கொடுப்பான், எவனோ வந்து ஆளுங்களை கூட்டு வருவான். நீ வந்து காரில் வந்து இப்போ சிஎம் ஐட்டம்ன்ற கல்ட் ஃபிகர், சிஎம் ஐட்டம்ன்ற நினப்பு வந்து எவனோ வந்து மண்டையில் திணிச்சிட்டான். அது வந்து விஜய்க்கு வந்து நம்ம சிஎம் ஆயிட்டோம் அப்படின்ற எண்ணம் வந்து ஒரு இது சொல்லுவாங்கல்ல, சந்திரமுகியாக முழுவாக மாறிவிட்ட சந்திரமுகியை பார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இவர் சிஎம்மாகவே ஆகிட்டாருன்ற நினைப்பு அவருக்கு. ஏன்னா Z+ செக்யூரிட்டி கொடுத்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அது தவிர்த்து ப்ரைவேட் செக்யூரிட்டி யாரும் கிட்டத்தில் போக முடியாது. அப்போ இந்த இதெல்லாம் வந்து மண்டையில் தலைக்கு மேலே ஏறி போய் நிற்கிது. ஒரு தலைவனுக்கு இதெல்லாம் அழகு இல்லை. உனக்கு சப்ஜெக்டும் தெரியலை, ஒரு ரிசர்ச் பண்ணவும் முடியலை, டேட்டாவும் வாங்க முடியலை. உங்ககிட்ட வேலை பார்க்குறவன்டே டேட்டா வாங்கலைன்னா நீ எப்படி ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நிர்ணயிப்ப? எத்தனை துறைகள் இருக்குது? அப்போ இந்த துறைகளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இந்த துறைகளை நீ வந்தால் என்ன செய்ய போகிற? அப்போ இதுலேருந்தே வெளிப்படையாக தெரியுது இல்லை? 234 தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் போக இருக்கேன். போய் என்ன பண்ண போறீங்க? அப்ப துறை ரீதியா தொகுதி வாரியா அவர் பேசுவாருன்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். இதுக்கே பேச முடியல, நீங்க துறை ரீதியா நீங்க வேற. அது எவனா எழுதி கொடுக்குற படிக்க வேண்டியதான். சொந்த புத்தி வேணுங்க முதல்ல ஒரு தலைவனுக்கு. இல்லைன்னா அந்த டேட்டாவை வாங்குறதுக்கு திறமையாவது வேணும். ஓகே, இந்த மேடையில அந்த 24 குடும்பங்களை சேர்ந்த நபர்களை மேடை ஏற்றிருக்காரு. இதுலயே அவரோட புரிதல் உங்ககிட்ட கேட்கிற, காவல்துறையினர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? மேல இருக்கக்கூடிய உயரதிகாரி ஒரு ஆர்டர் போட்டா ஒபே த ஆர்டர், அதோட முடிஞ்சிருச்சு. கேள்வி கேட்கக்கூடாது, மறுத்து பேசக்கூடாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு அந்த பணியாளர்களுடைய அந்த எண்ணிக்கை குறைபாடுகளால பல மன உளைச்சல் இருக்காங்க. காவல்துறையிலேயே நிறைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டியது இருக்கு. இதை பத்திலாம் அங்க எதுவுமே பேசலையா? அப்ப சொல்யூஷனை நோக்கி ஏன் போகல? ஒரு சைடு மட்டும் பேசிட்டு போற மாதிரி அந்த இது எப்படி எடுத்துக்க? சரக்கு இல்லைங்க, சரக்கு இல்லை அங்க சரக்கு இல்லை. அதை சொல்யூஷனை தேடக்கூடிய விஷய ஞானமும் விஜய்கிட்ட கிடையாது. அந்த சொல்யூஷனை வாங்கக்கூடிய திறமையும் கிடையாது. சினிமா நடிகர் இதனால் வரைக்கும் கதை வசனம் எழுதி கொடுக்குறத பேசி, கதை வசனம் எழுதி கொடுக்குற கூட ஒரு லைனாக பேசி கட் பண்ணி எடிட் பண்ணி ஒரே மாதிரி பேசுறதா கொண்டாந்து சார். அந்த கத்தி படத்துல கூட நல்லா கோஷன் எல்லாம் போட்டாரு. வெறும் அந்த இதை பிடிச்சதுதானே சார்? அவ்வளவுதாங்க. நீங்க வந்து ஒரு அரசியல் தலைவருக்குரிய பண்புகள் என்ன? கொள்கையை புரியணும். கொள்கை இல்லாத அரசியல் ஏதாவது இருக்கா? கொள்கை இல்லாத அரசியல்னு ஒண்ணு இருக்கா? இல்ல. அப்ப கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னா என்ன அர்த்தம்? எடப்பாடி சொல்ற கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொன்ன மாதிரி தானே. கொள்கை இல்லாத அரசியல் ஏதாவது நீடிக்கவே முடியாது. எப்படி இருக்க முடியும்? அப்ப கொள்கை எதிரி வர ஒரு ஆளா, அரசியல் எதிரி ஒரு ஆளா?
அப்ப நீங்க அரசியல் அவங்களுடைய கொள்கை எல்லாம் திமுக வீட்டுக்கு அனுப்புவதற்கு எந்த எல்லைக்கும் போவங்கிறது திமுக எதுக்கு வீட்டுக்கு அனுப்பணும் சொல்லு, காரணம் சொல்லுங்க. நான் வந்து அதை சட்டம் செய்வேன், ஒழுங்கு திமுக செய்யறது சரியில்லை, மக்களுக்கு வந்து நிம்மதி இல்ல. சரி மக்களுக்கு நிம்மதி, சட்ட ஒழுங்கு எப்படி காப்பாத்துன்னு சொன்னீங்களா? சொல்றாரு. சட்ட ஒழுங்கு எப்படி காப்பாதுன்னு சொன்னீங்களா? சொல்லிருக்கலாம்ல, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திருக்கலாம். நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழகம் அமைதியா இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் விஜய் அவர்கள் அறிக்கையா கொடுத்திருக்காரு. எப்படி அமைதியா இருக்கும், எப்படி பாதுகாப்பா இருக்கும் சொல்லுங்க. உங்களை அதை தானே கேட்குறோம், வாயில திறந்து சொல்லுங்க. அறிக்கை கொடுக்கறது எவனா எழுதி கொடுப்பான், அதை கையெழுத்து போட்டு கொடுக்கறது, அதுக்கு பேர் விஷய ஞானம் கிடையாது. பேசணும் மக்கள்கிட்ட. ப்ரெஸ் மீட் இது வரைக்கும் பேசியிருக்கியா? இது வரைக்கும் ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்கீங்களா? சந்திச்சிருக்காரு. அப்புறம் மதுரை ஷூட்டிங் போகும்போது நான் ஷூட்டிங் அது ஒரு ப்ரெஸ் மீட்டாங்க. அது ஷூட்டிங் போகிறப்ப இங்கேருந்து மதுரைக்கு யாரும் வராதீங்கன்னு சொல்லிட்டு நீ பிரச்சார வேனை வந்து மதுரைக்கு அனுப்பிட்டு அந்த பிரச்சார வேனில் ஏறி உட்காந்து போவ. நீ சொல்கிறத நம்பணுமா? நாங்கள் யார் வராதீங்கன்னு சொல்கிறத? வராதுங்கன்னா எப்படி போயிருக்கணும்? காரில் யாருக்கும் தெரியாமல் முன்னாடி எப்படி போனாரோ அப்படி போயிருக்கணும். நீ பிரச்சார வேணா வர சொல்லிட்டு எப்படி போன? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அதுலேயே ஒரு ஃப்ராடுத்தனம், ஒரு அயோக்கியத்தனம் இருக்குது. அப்போ நீ வந்து யூ ஆர் நாட் ட்ரூ டு யுவர் செல்ஃப். யூ ஷுட் பி ட்ரூ டு யுவர் வேர்ட்ஸ். யூ ஷுட் பி ட்ரூ டு யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு. மக்கள் எப்படி நம்புவான்? சுற்றி வரக்கூட ரசிகர் கூட்டம் தான் நம்புவோம். உனக்கு மட்டுமா ரசிகர் இருக்கான் தமிழ்நாட்டில்? அஜித்துக்கு இல்லையா ரசிகர்? தனுஷுக்கு இல்லையா? ரஜினிக்கு இல்லையா? கமலுக்கு இல்லையா? அவெல்லாம் உனக்கு ஓட்டு போட்டுருவானா? இல்ல, இப்போ விஜய் அவர்கள் வந்தாவே கூடுற இவ்வளவு கூட்டம் இருக்கு. விஜய் அவர்களுடைய ஸ்பீச் இந்த மாதிரி இருக்கு. அதிமுகவை பேசுவதையே தவிர்க்கிறாரு. அதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதிமுகவை பத்தி எந்த மேடையிலும் பேசுறதுல அதற்கு ஒரு மிகப்பெரும் நோக்கம் இருக்கு. ஆனா வந்து கூடுற கூட்டம் மேபி அது பாதி இல்ல அதுக்கு மேல கூட ஓட்டா மாறலாம். அப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், இவர் மீது வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகள் என்ன ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா உடையும். இப்போ உடஞ்சில, இந்த ஸ்பீச்சிலே உடஞ்சி போச்சா நம்பிக்கை? காவல்துறையே உன்னால் சீர்படுத்த முடியறதுக்கு உன்ட்ட ஐடியா இல்லை. காவல்துறை ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த அக்கேஷனை பயன்படுத்தணும்ல. இல்ல, அறிவார்ந்த மக்கள் இந்த மாதிரியான கேள்வி எழுப்புறாங்க. ஆனா முழுக்க அந்த யங்ஸ்டர்ஸ், சோசியல் மீடியா ஹேண்ட்லிங்ல இருக்கிறவங்க முழுக்க சாரி கேளுங்க முதல்வர், அந்த 24 குடும்பத்துக்கு சாரி கேட்டீங்களா, சாரி முதல்வர், சாரி ஆட்சின்னு அதை ஃபுல்லா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த அறிவில்லாத சில இளைஞர்கள் கூட்டம், இந்த மாதிரி சினிமா கவர்ச்சியை நம்பி போகிற கூட்டம், அது எப்பயுமே இருக்க தான் செய்யும். அந்த கூட்டத்தெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுக்க முடியாது. அந்த கூட்டம் எவ்வளோ கூட்டம் இருக்குது சொல்லுங்கள். அப்போ இருக்க இளைஞர்கள்லாம் முட்டாளா? படித்த இளைஞர்கள்லாம் முட்டாளா? இந்த மாதிரி இவரை நம்பிட்டு போகிறவன் பார்க்கக்கூட வழி இல்லை, யாருமே பார்க்க மாட்டார். இவர் சிஎம் ஆகிட்டார் இப்போயே நினப்பில் இருந்தாருன்னா சிஎம் ஆனால் எப்படி இருப்பார்? யாரையாவது பார்ப்பாரா? மாவட்ட செயலாளர் பேர் தெரியுமா? ஒரு மாவட்ட செயலாளர் பேர் தெரியுமா? 2 கோடி ஒவ்வொரு ஒரு தொகுதிக்கு 2 கோடி கட்சிக்கு நிதி கொடுக்கணுமா, வேட்பாளர் ஆகணும். அதுக்கப்புறம் 20 கோடி செலவழிக்கணுமா. இப்போ 20 கோடி செலவழித்து 2 கோடி நிதி கொடுத்து நீ வந்து ஆளை நிறுத்துற. அவன் உன் பணத்தில் நீ எப்படி வசூல் பண்ண மாதிரி தானே வசூல் பண்ணுவான். அவன் வந்து நீ எப்படி ஊழலற்ற ஆட்சி? நான் சாதாரண அரசியல்வாதி கிடையாது, அந்த மாதிரி ஃபார்மலான அரசியல் பண்ண நான் விரும்பல அப்படின்னு சொன்னாரு மேடைகள். என்ன சாதாரண அரசியல் எப்படி நிறுத்தணும்? ஃபார்மாலிட்டிக்கு அரசியல் பண்றதெல்லாம் நான் விரும்பல. மாநாட்டு மேடையில அதான் சொன்னேன், இந்த மாதிரி கத்தி பேசுறது, சீன் போடுறது, போட்டோ ஷூட் நடத்துறது, இந்த மாதிரியான ஃபார்மாலிட்டியான அரசியல்வாதியா நான் இருக்க விரும்பல அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் அவர் நடந்துக்க மாட்டார். தலையில தோல்ல தலையில துண்டு போடக்கூடாது, தலையில துண்டு கட்டக்கூடாது, இடுப்புல எடுத்து கட்டணுன்ற காலத்தை மாத்தியது திராவிட கட்சிகள். தோல்ல துண்டு போடுன்னு புரிஞ்சுட்டீங்களா? துண்டு போடுற கலாச்சாரம் வந்து உனக்கு வந்து அவ்வளவு கேவலமாக போச்சா? அவர்களேன்னு சொல்கிறது உனக்கு அவ்வளவு கேவலமாக போச்சா? அப்போ எல்லா வேலையும் நீ வந்து உன் அடிமை மாதிரி நடத்துவியா? நீ கட்சியில் இருக்க அத்தனை பேரும் உன் காலில் வந்து விழுகணுமா? ஜெயலலிதா காலில் விழுந்த மாதிரி அப்படி தான் விழுகணுமா? இதுதான் நீ பண்ணக்கூடிய கலாச்சாரமா? கட்சியினுடைய கலாச்சாரமா? ஒரு தலைவன்னா என்ன இருக்கணும்? பண்பு இருக்கணும். சாரி கேட்குறாரு ஒரு முதல்வர் அப்படின்னா அதை போய் நீ கேவலப்படுத்துற அப்படின்னா எந்த அளவுக்கு உன்னுடைய அரசியல் தரம் தாழ்ந்த அரசியலா இருக்கு. அவரோட நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? அதிமுகவை விமர்சிக்கவே இல்லை, விமர்சிப்பதே கிடையாது. திமுக முழுக்க விமர்சிக்கிறாரு, இந்த சாரி கேட்கிற வரைக்கும் பேசுறாரு. இது உங்களுடைய வேறு அமைப்புகளுடைய குரலாகவும் நமக்கு எதிரொலிக்குது. அப்படிங்கும்போது விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் என்ட்ரி இந்த 2026 நோக்கம் என்னவா இருக்குன்னு நீங்க? நோக்கம் வந்து அதிமுகவை ஒழிக்கணும். திமுக ஒழிப்பது நோக்கம் இல்லை. திமுக அவரால் ஒழிக்க முடியாது. திமுகவை தான் முழுக்க எதிரி. அவர் எதிர்ப்பாரு. அதிமுக அவர் எதிர்ப்பதனால அதிமுகவை விட நாங்கள் தான் திமுக எதிர்க்கிறோம் என்று சொல்லி அதிமுக ஓட்டுகளை எடப்பாடி வந்து தன் கட்சியை வந்து பிஜேபிக்கு அடவு வைத்ததினால் அதிமுகவினுடைய வாக்குகளை தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக அதிமுக விமர்சிக்காமல் இருக்கார் விஜய். இதுதான் அவருடைய அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. அவருக்கு அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி அதுதான்.
அதிமுக விமர்சிக்காதீங்க, நான் தான் முதல்வர் கேண்டிடேட்டு, எப்படி எடப்பாடி ஏற்றுக்க மாட்டார், நம்மகிட்ட வர மாட்டார், பிஜேபிகிட்ட போயிட்டார் அவர். பிஜேபிகிட்ட போயிட்டா என்ன அர்த்தம்? அதிமுக தொண்டர்களே பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. 20% தொண்டர்கள், ஸ்ட்ராங்கான தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க இந்த வட்டம் அவங்கள எப்படியாவது நம்ம பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு 8 to 10% இருக்குது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. 8 to 10% இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த 10%ஓட 20% ஏடிஎம்கே ஓட்டையும் பிடிச்சிட்டோம். அதில் 50% பிடிச்சிட்டா இன்னொரு 10% ஆச்சா, 20% ஆச்சா. அதுக்கப்புறம் அங்கங்கே சில்லறையா திமுகவில் கொஞ்சம் பேர், நாம் தமிழரில் கொஞ்சம் பேர், பிஜேபியிலேருந்து கொஞ்சம் பேரை இழுத்துட்டோம்னா நம்ம 25% வந்துடலாம், நம்ம ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்துடலாம் அப்படின்ற ஒரு மாய பிம்பத்தை இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுட்டிங்களா? அதனால திமுகவை எதிர்க்கிறேன் என்று சொல்லிட்டு திமுகவை எதிர்க்கக்கூடிய பிஜேபி திமுக எதிர்க்காது, ஏடிஎம்கே திமுக எதிர்ப்பில் சோட போயிடுச்சு. நாங்கள் தான் திமுக எதிர்க்கிறோம், எனவே எம்ஜிஆர் ரசிகர்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும், எம்ஜிஆர் ரசிகர்கள் என்னை நோக்கி வரணும். இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஜனநாயகங்களில் எப்படி சாட்டை தூக்குறாரு, எங்கே விட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி நானா இட்டால் அது நடந்து விட்டால்னு. அப்போ என்ன அர்த்தம்? நான் தான் எம்ஜிஆர், புதிய எம்ஜிஆர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீ எம்ஜிஆருக்குரிய அடிப்படை பண்பு நலன்களாவது உன்ட்ட இருக்கா? அடிப்படை பண்பு நலன்கள் இருக்கா? எம்ஜிஆருக்கு கிட்டது ஏணி வச்சார் 8 நீ என்ன எம்ஜிஆர் எல்லாரும் எம்ஜிஆரா? எத்தனை ஆண்டு காலம் உழைத்திருக்கார் அவர். திமுகவை ஆட்சி கட்டிலில் ஏற்றியதுக்கு முக்கிய காரணம் எம்ஜிஆர்னு அண்ணா சொல்லியிருக்காரு. அப்ப அப்படிப்பட்ட எம்ஜிஆர் கட்சியிலையும் கொள்கையிலையும் பாட்டுகள்லையும் வசனங்கள்லையும் கொள்கைகளை திராவிட சித்தாந்தங்களை கருத்துக்களை பொது உடைமை சித்தாந்தங்களை அவர் விதைத்திருக்கிறார். திமுகவை சாதாரண ஏழை எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார். ஊரா மாடக்குளம் அழகர்சாமி ஊர் மதுரை பக்கத்தில் இருக்குது. அப்போ 1960களில் மிகப்பெரிய வெள்ளம் கம்மா உடைஞ்சி ஊரெல்லாம் நனைஞ்சு போச்சு, ஊரெல்லாம் மூழ்கி போச்சு. இங்கேருந்து தகவல் வந்த உடனே அப்போ எப்படிப்பட்ட ரோடுன்னு உங்களுக்கு தெரியும், சிங்கிள் ரோடில் அம்பாசிடர் காரை எடுத்துகிட்டு அங்கே போய் ஒரு நாள் முழுக்க மக்களோட மக்களாக நின்று அவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்தவர் எம்ஜிஆர். தனுஷ்கோடி புயலுக்கு உதவி செஞ்சவர் எம்ஜிஆர். சீனா யுத்தம் நடந்த போது முதல் நிதி கொடுத்தவர் எம்ஜிஆர். அண்ணாவுக்கு ஆப்ரேஷன் செலவு அத்தனையும் ஏற்றுக்கிட்டவர் எம்ஜிஆர். நீ ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கியா? ஒன்று தொண்டன் செத்ததுக்கு போயிருக்கியா? நீ தொண்டனுடைய கல்யாணத்துக்கு போயிருக்கியா? நீ 2 தினங்களாக சோசியல் மீடியால ஒரு விஜய் அவர்களுடைய ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்ட பிறகுதான், இந்த ப்ரொட்டஸ்ட் நடத்தப்பட்ட பிறகு ஈழத்தமிழர்களுக்காக அந்த இறுதி யுத்தத்தை நோக்கி நடக்கும்போது அந்த நடிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம், நிதி கலெக்ஷன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு நடிகராக பெயர் வாசிப்பாங்க, அவங்க போய் அந்த நிதியை போட்டுட்டு வருவாங்க. அப்போ ஒரு கீழ்நிலையில் இருக்க நடிகர்கள் கூட 25,000, 30,000, 10,000 போட்டாங்க. விஜய் அவர்கள் 500 ரூபாய் போட்டாரு. அதை ட்ரோல் பண்ணி 2 நாளாக அந்த வீடியோ அதிகமாக பகிர்ந்துட்டு இருக்காங்க. நாலேஜும் சட்டியில் இல்லை, கொடுக்கக்கூடிய மனமும் இல்லை. எல்லாரும் நடிகர்களும் கூட்டமாக போகிறாங்கன்றக்காக இவரும் கூட்டமாக போய் உட்காந்துருப்பார். 10ஓட 11 அத்தோட இது பண்ணா அதெல்லாம் ஒரு போராட்டமா? நீ என்ன முன்னெடுத்திருக்க? மீடியா விளம்பரம் எங்கே இருக்கோ, அனிதாவுக்கு போன, அதுக்கப்புறம் செத்த எத்தனை பேருக்கு போனீங்க? ஆமாம், எத்தனையோ மாணவர்கள் அதுக்கு பிறகு இருந்தாங்க. சாத்தான்குளம் போனீங்க, தூத்துக்குடி போனீங்க. 478 கேஸுக்கு ஏன் போகல? அப்போ ஆட்சியில் தானே இருந்தார். அப்போ இவர் சினிமா நடிகர் தானே இருந்தார். ஆசை இருந்துச்சுல்ல, சினிமா அரசியல் வரணும் ஆசை இருந்துச்சுல்ல. எங்கே மீடியா வெடிச்சிருக்கோ அங்கே இவர் போவார். அமைதியாக போகிற மாதிரி போய் யாருக்கும் தெரியாமல் போகிற மாதிரி போவார். அதை மீடியா கவர் பண்ணோம். உடனே அவர் போனாருன்னு சொல்லி இங்கே அப்போ உனக்கு மீடியா வெளிச்சம் தான் முக்கியம், ரியல் இஷ்யூ இல்லை. நீ யூ ஆர் ஜஸ்ட் ஆக்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பீப்புள். நீ அரசியலில் நடிக்க முடியாதுங்க. அரசியலில் விஷய ஞானம் வேணும். விஷய ஞானம் இல்லாமல், அரசியல் ஞானம் இல்லாமல், அரசியல் தெளிவு இல்லாமல் 4-5 பேரை கொள்கை தலைவர் அனௌன்ஸ் சொன்னால் போதுமா? அந்த கொள்கை தலைவரை சீமான் டிஃபேம் பண்ணும்போது எங்கே தூங்கிட்டு இருந்தீங்களா? அந்த கொள்கை தலைவரை இந்து முன்னணி மாநாடு அசிங்கப்படுத்தும் போது தூங்கிட்டு இருந்தீங்களா? கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன கண்டனம்? கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அதுல இந்த மாதிரி பெரியாரை அவமதிச்சு பேசினதுக்கு, அண்ணாவை அவமதிச்சு பேசினதுக்கு, அந்த காணொலியை வெளியிட்டதுக்கு, திராவிடத்தை ஒழிப்போம்னு அந்த இந்து முன்னணி மாநாட்டுல, முருகன் மாநாட்டுல பேசினதுக்கு கண்டனங்கள்னு ஒரு கண்டனம். ஏன் அது ஒரு போராட்டம் நடத்த வேண்டியதானே?
கொள்கை எதிரியை எதிர்த்து போராட்டம் நடத்தக்கூடாதா? சரி, கொள்கை எதிரி எதிர்த்து தமிழ்நாட்டுக்கு அகைன்ஸ்டா இந்தியை திணிக்கிறாங்க, அதுக்கு போராட்டம் நடத்துனீங்களா? இந்த சமஸ்கிருத கல்வியை புது தேசிய கல்விக் கொள்கை மூலமா தமிழ்நாட்டில் திணிக்கிறாங்க, அதை எடுத்து போராட்டம் நடத்துனீங்களா? பிஎம் ஸ்ரீ பள்ளி எந்த போராட்டமே பண்ணல. பரந்தூர்ல ஒரு போராட்டத்துக்கு போயிருக்காரு விஜய். இந்த ப்ரொடெஸ்ட் முன்னெடுத்து பரந்தூர் போராட்டத்தை சால்வ் பண்ணிட்டாரு அவரு. இவர் போய் போராட்டத்தை போய் யாராவது மக்களை கீழே இறங்கி சந்திச்சாரா? தேர்தல் பரப்புரை பண்ண போனாரு அங்கே போய். நீ மக்களை சந்திச்சியா? போராட்ட களத்துல இருந்தவங்கள கூட்டு வச்சு பேசுனியா? கீழே இறங்குனியா நீ? இல்ல சார், இப்பதானே ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருக்கு. ஷூட்டிங் என்ன முழு நேர அரசியல்வாதியா ஷூட்டிங் நடத்துறியா? மத்த நடிகர்லாம் ஷூட்டிங் நடத்துறியா? இல்ல முழு நேர அரசியல்வாதியா மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இனிமே தானே ஒரு ஸ்டெப்பா வருவார். நம்ம அதுக்குள்ளேயே நம்ம என்ன இனிமேல் வருவீங்க? என்ன என்ன இனிமேல் வந்து பண்ண போறீங்க? யார் உங்களை பார்க்கவே முடியலன்னு சொல்லி ஐயநாதன் சொல்றாரு, ஜெகதீஸ்வரன் சொல்றாரு. உங்களை பார்க்கவே விட மாட்டாங்க. என்ன அப்போ சிங்கிள் மேன் ஒன்று ரூல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ உன்னைய நம்பி ஓட்டு போடுறதா? புஷி ஆனந்தை நம்பி ஓட்டு போடுறதா? புஷி ஆனந்த் பெரிய அரசியல் ஞானம் மிக்க பெரிய ஞானியா? அரசியல் ஞானியா? புஷி ஆனந்த் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறவரா? இல்லை நீ காசு கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கிய அந்த ஆளுங்க தீர்மானிக்கிறவனா? உன்னைய நம்பி எப்படி ஓட்டு போடுவான்? நீல வந்து களத்தில் பேசணும், நீல வந்து களத்தில் நடக்கணும், நீல வந்து கண்ணையும் காதையும் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வைக்கணும். உன் தொண்டர்களை நீ பார்க்க மாட்டேறிய, உன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நீ பார்க்க மாட்டேறிய. யாராவது ஒருத்தர் பேர் தெரியுமா? அந்த மாவட்டத்துடைய பிரச்சனை என்னன்னு இதுவரைக்கும் கூப்பிட்டு பேசியிருக்கியா? நீ என்னப்பா தம்பி, விஜய் தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அரசியல் வந்தால் போதாது, எல்லாம் தூக்கி கல்ட்டு ஃபிகர் உன்னை ஏற்றி விட்டு சிஎம் ஃபிகர் ஏற்றி விட்டு 2026 புஷ்ஷுன்னு போன பிறகு ஆடா பாவி இதான அரசியல்னு சொல்லி நீ ஏதோ இது சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வானத்தை பார்த்து நம்ம தான் பெரிய ஆளை பறந்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்குமா? அப்புறமேலு கீழே தரையை பார்க்குமா? அது வந்து தரையை பார்த்த உடனே அடடா நம்ம இங்கே தான் இருக்கோமான்னு நினைப்போம். அது மாதிரி உன்னை வந்து ஏற்றி விட்டு உன்னை காலி பண்ணுறதுக்கு உன்னை சுற்றியே ஆட்கள் வச்சுருக்க. வேறு யார் வேணும்? தேவையில்லை, வெளியே யாருமே தேவையில்லை. மக்களுக்கு எப்படிங்க நம்பிக்கை வரும்? உன்னுடைய ரசிகர்களுக்கு வேணால் நம்பிக்கை வரும். ரசிகர் ஓட்டு போட்டு ஜெயிச்சிட முடியுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம் சார், தாவேக்காவினுடைய சூழல் எப்படி மாறுது அப்படிங்கறத. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விட்டு பல கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.